ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வாய்ஸ் சேனல். இப்போ நடந்த ஆந்திரா சட்டசபை தேர்தலில் சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் யாருமே ஒரு கணிக்க முடியாத வெற்றியை பெற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசியல் வாழ்வையே கேள்விக்குறியாத அளவுக்கு வெற்றியை பெற்றிருக்கார் சந்திரபாபு. ஏன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட ஜெகன்மோகன் ரெட்டியால் பெற முடியல. அவரோட தோல்விக்கு எத்தனையோ காரணங்கள் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா சினிமா ரீதியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சில காரணங்கள் இருக்குன்னு சொல்லலாம். நடிகை ரோஜாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஓராண்டுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரஜினிகாந்த் வந்து என்டிஆரோட நூற்றாண்டு விழாவில் பேசுனதுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளோ பெரிய சாதனைகள், நிறைய சாதனைகள் வந்து ஆந்திராவுக்கு செஞ்சுருக்காரு. அது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் அது இதுன்னு சொல்லி அவரோட வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் வந்து இருந்ததுன்னா இப்போ நம்ம வந்து சமீபத்தில் பத்திரிகையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் நிறைய அவருக்கு ஏன் இந்த இவ்வளோ பெரிய தோல்வி வந்ததுன்னா, ரெண்டாவது இப்போ மோடி தலைமையான என்டிஏ கூட்டணி ஒரு காரணம் வந்தாலும் கூட இந்த திரு ரோஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நூற்றாண்டு விழா போகும்போது அவருடைய கருத்துக்கு எதிர்த்து என்னென்னா, ரஜினிகாந்த் அங்கே போய் என்ன பேசினார்னா, அதாவது என்டிஆர் நூற்றாண்டு விழாவில் அதை சந்திரபாபு நாயுடை வந்து ஒரு புகழ்ந்து பேசி அவர் முதலமைச்சராக இருந்தபோது என்ன ஒரு சாதனை பண்ணாரோ அதை வந்து ஒரு ஒரு தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்தார். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விழாவுக்கு போனால் அந்த விழாவில் உள்ளவங்களை பற்றி உயர்த்தி பேசுகிறது தான் ஒரு மரபு. அது வந்து எல்லாருக்கும் ஏற்படுதான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அந்த கல்யாண வீட்டில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை பற்றி உயர்த்தி பேசுகிறது தான். அதுபோல் தான் ரஜினிகாந்த் அவர்களும் என்டிஆர் விழாவில் என்டிஆரை பற்றி உயர்த்தி பேசினார். அந்த சந்திரபாபு நாயுடு அந்த விழாவை தலைமையேற்று நடத்தினால சந்திரபாபு நாயுடு அவரோட காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆந்திரா எந்த அளவுக்கு இருந்தது, அவர் நம்மளுடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஆந்திராவை எப்படி ஒரு கைடெக் சிட்டியாக மாற்றினார்னு ஒரு 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 பெருமையாக பேசினார். அதை வந்து ரோஜா அவர்கள் அதை வந்து வேறு மாதிரியாக திரித்து ரஜினிகாந்த் வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக தான் அவங்க பேசினாங்க. அது வந்து அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு தேவையில்லாத ஒன்று. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கிறதுக்காண்டி அந்த நேரத்தில் ரோஜா அவர்கள் பேசினாங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு ஒரு அடித்தளம் போட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போயே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் உள்ள எல்லா மீடியாக்களுமே பார்த்தீங்கன்னா இதை ஒரு பேசு பொருளாக வச்சு ரோஜா வந்து நிறையா ஒரு சோசியல் மீடியா எல்லா இடத்துலையுமே ஒரு விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தெரியாமல் போச்சு ரோஜா அவர்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு தோல்வியை சந்திப்போன்னு சொல்லி தெரியாமல் போச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் போட்டிட்டு நகர தொழிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுபாதாளம் போய் டெபாசிட்டே வாங்க முடியாத அளவுக்கு ரோஜா அவர்களுக்கு ஒரு பெரும் தோல்வி தான் கொடுத்துக்கணும். ரஜினிகாந்த் வந்து எப்போயுமே அவர் தன்னுடைய உயரத்தில் போய்கிட்டே தான் இருக்கார். ரோஜா வந்து அவருடைய உயரம் தெரியாமல் வந்து கருத்து சொல்லி அவரை வந்து தரக்குறைவாக பேசுனது பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் ரஜினிகாந்துக்கு அரசியல் தெரியாது, அவர் அரசியலில் சினிமாவில் ஜீரோவாகிட்டார், அரசியலில் கணிக்க தெரியல, அப்படி இப்படி பேசியிருந்தார். ஆனால் இது எல்லாத்துக்குமே தெரியும் ரஜினிகாந்த் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு அரசியல் தெரியும்னு சொல்லி. ஆனால் தெரியும் அவருக்கு நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் மக்களுக்கே தெரியும். ஆனால் வந்து ரோஜாவோட கருத்துக்கு அவர் இது வரைக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் அவர் சொன்னதில்லை. இதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாம் ரோஜாவோட அனுபவம் எந்த அளவுக்கு உள்ளது, ரஜினிகாந்தோட அனுபவம் எந்த அளவுக்கு உள்ளதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி எதிர்க்கட்சி இதே இல்லாத அளவுக்கு ஆகிட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழா வந்திருக்கு, பதவியேற்பு விழா நடந்துக்கிட்டு இருக்குது. சதுர விழா நடந்துருக்கு. இப்போ மோடி எல்லாம் இங்கே மோடி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மோடி அங்கேருந்து வந்திருக்காரு, டெல்லியிலேருந்து மோடி, அமித்ஷா. இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம், ரஜினிகாந்த், சரத்குமார் இவர் ஒரு புடைசியில் சந்திரபாபுடைய அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு புதிய திருப்பம் தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஜெகன்மோகன் ரெட்டி அது ஒரு என்ன முக்கியமான காரணம் கூட சந்திரபாபு நாயுடை வந்து அரெஸ்ட் பண்ணது, அதுவும் கூட ஒரு சந்திரபாபு நாயுடு மேலே ஆந்திர மக்கள்கிட்ட ஒரு அனுதாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றம், அதுக்கு கூட மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம சினிமா ரீதியாக பார்த்தோம்னா ரோஜாவையும் இது வந்து ஒரு சின்ன காரணம்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்போ இருந்தே ரஜினிகாந்த் அந்த ரஜினிகாந்தோட பேச்சுக்கு மாற்று கருத்து சொல்லுவதிலிருந்தே ஆந்திராவில் ஒரு அரசியல் மாற்றத்துக்கான புள்ளி அந்த நேரத்திலே வைக்கப்பட்டிருந்தால் எல்லா டிவி சேனல்களுமே சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியை இப்போ அங்கே ஆந்திராவில் உள்ள தொலைக்காட்சிகள் வந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணி காட்டுறாங்க. இந்த ரோஜா எந்த அளவுக்கு பேசினாங்க, இன்றைக்கி எந்த அளவுக்கு அவங்களோட செல்வாக்கு, அவருடைய இத்தனைக்கும் அவர் ஒரு மந்திரி,
அந்த மந்திரியால் கூட தன்னுடைய தொகுதியை கூட காப்பாற்றிக்க முடியல. செல்வாக்குலேருந்து டெபாசிட்லேருந்து போயிருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு யார் என்ன ரஜினிகாந்தோட வேலைக்கும் அவருக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரோஜா அவர்கள் தன்னுடைய வாய்ச்சாடால் தன்னுடைய செல்வாக்கை இருந்தார் தான் சொல்லணும். ஒரு மனுஷரை பற்றி பேசும்போது சம்மந்தமில்லாத ஒரு மனுஷரை வந்து அவர் இத்தனைக்கும் அரசியலும் இல்லை. அவர் அந்த என்டிஆர் நூற்றாண்டு விழாவில் ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசை வந்து குறைவுபுறமும் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடை வந்து உயர்த்தி பேசினார். இதில் ஒரு பெரிய தப்பு இல்லை. தேவையில்லாமல் வாயை கொடுத்து தன்னுடைய செல்வாக்கை இழந்து ரோஜா அவர்கள் இப்போ எங்கே இருக்க போகிறார், என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. இன்னும் 5 வருஷம் கழித்து தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கணும். அது வரைக்கும் மக்கள் வந்து அவருக்கு அடுத்த வர்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு சொன்னால் அது கேள்விக்குறி தான். ரோஜா அவர்கள் இதை வந்து உணர்ந்து இனிமேலாவது அரசியல் சாராத ஒரு நபரை வந்து ஒரு ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையில் வந்து பேசுவதை நிறுத்தினா அவருடைய எதிர்காலம் வந்து நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.